இந்த சபை எப்படி இருக்கணுமாம்? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் கரை திரையில்லா சபையாக கற்புள்ள கன்னிகையை போல, கரை திரையில்லா சபையாக கற்புள்ள கன்னிகையை போல இயேசுவுக்காக ஜீவிப்போமே என்றும் அவர் சித்தம் செய்திடுவோம், மனவாட்டியாகிடுவோம். ஆமென். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கரை திரை இல்லாத சபையாக, கற்புள்ள சபையாக தனக்கு முன்னே அவர் நம்மை மகிமையோடு நிறுத்துவார். ஸ்தோத்திரம். அதுக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார், அதற்காகத்தான் அவர் நமக்கு உயிரை கொடுத்தார், அதற்காகத்தான் அவர் நம்மை ரட்சித்தார். இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம், அவருடைய ஆலயமாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாமே ஆலயம், அது பரிசுத்த ஆலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஜெப ஆலயம். ஆமென். அது கள்ளர் குகையாக இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, நீ தேவனுடைய ஆலயம், அது பரிசுத்த ஆலயம், அது மகிமை நிரம்பும் ஆலயம். அது கள்ளர் குகைகளாக மாற்றப்படக்கூடாது. கள்ளர் குகையாக மாறினால் ஒரு நேரத்தை கொடுப்பார், அவர் வருவார். ஆமென். சாட்டவார எடுப்பார், ஹல்லேலூயா, அடிச்செல்லாம் வெளியே துரத்துவார். துரத்த நீ இடம் கொடுக்கணும். இல்ல துரத்தினாலும் மறுபடியும் நீ பழைய வேலை தான் செய்வேன்னா அவர் பார்த்து சொல்லுவார், கல்லின் மேல் கல்லு நிற்காத காலம் வரும், இடிக்கப்படும் காலம் வரும். அந்த ஜனங்கள் என்ன செய்யல? ஆண்டவருடைய ஆலயத்தை பரிசுத்தமா வைக்காததுனால ஏடி 70 ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லு கூட இருக்காம அந்த ஆலயத்தை இடித்து போட்டார்கள். நீ ரட்சிக்கப்பட்ட என்றாய், ஞானஸ்நானம் எடுத்தாய் என்றாய், உன்னுடைய சரீரம் பரிசுத்த ஆலயம். ஹல்லேலூயா. இந்த சபையை மகிமையோடு அவருக்கு முன்னாடி நிறுத்தத்தான் அவர் வருகிறார்.